வெஜிடபிள்ஸு குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்கள சாப்பிட வைக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நம்ம செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைங்கிறத பார்க்கலாம். 3 கலரில் கேப்சிகம், ரெட்டு, க்ரீனு, எல்லோ எடுத்துருக்கிறேன். பீன்ஸும் கேரட்டும் நைஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பூண்டை நல்லா நீளமாக நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ அளவாக எடுத்தால் போதும். இந்த மாதிரி 3 அல்லது 2 போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் அல்லது ஜீரக சம்பா ரைஸை போட்டு அதில் 1 ஸ்பூன் அளவு நெய் அல்லது எண்ணெய் விட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து ஆற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ தட்டினதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் ஒரு பே லீஃபையும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு அதை லேசாக வதக்கி விட்ருங்க. அது வதங்கின உடனேயே நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஏன்னா கிராம்போட காரம்லாம் இருக்கும், அதனால் அதிக காரம் ஆயிடக்கூடாதுன்னு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கிறேன். இப்போ இது லேசாக வதங்கின உடனே நம்ம இதுக்கு தேவையான நெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நீங்கள் முதல்லையே நெய்யிலே விட்டு வறுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி ஸ்மெல் வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துட்டு உடனே இந்த வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸும் கேரட்டும் மட்டும் முதல்ல போட்டு அதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிடணும். ஏன்னு சொன்னால் அது வேக கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வதக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு திறந்து மூடி வச்சு அப்படி வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். தண்ணி ஊற்றாமலே அந்த மூடியில் இருக்கிற தண்ணி விழும்போது அதுலேயே அது போதுமானதாக இருக்கும். இப்போ இது வெந்த உடனே இந்த 3 டைப் ஆஃப் கேப்சிகமையும் அதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் அதே மாதிரி கொஞ்சமாக நீங்கள் கலந்து விடணும். ரொம்ப கிண்டிகிட்டே இருக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ சாதம் ஆற வச்சுருக்கிறத இதில் போட்டுக்கோங்க. நீங்கள் ஹோட்டல்ஸில் சாப்பிட்றது கூட அரிசி சரியாக வெந்தும் வேகாமலும் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் சரியான பதத்துக்கு வேக வச்சு இதில் கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த சாதம் உப்பெல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இதுக்கு நீங்கள் ஒரு மட்டன் கிரேவி, ஆனியன் ரைத்தா வைக்கலாம். இல்லைன்னா பன்னீர் மசாலா செய்து கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடுவாங்க. ஸோ வெஜிடபிள்ஸும் அவங்க சாப்பிட்ருவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியாக செய்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள்.